ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு ஓம் காளி ஜெய் காளி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போ. இந்த வெப் சீரிஸ்ல விமல் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரிவெஞ்ச் டிராமாவா ரிலீஸ் ஆயிருக்கு. இதுல மொத்தமா 5 எபிசோடு இருக்கு. இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி வெப் சீரிஸோட ஆரம்பத்திலே பாத்தீங்க, ஒரு பொண்ணையும் பையனையும் ஒரு டீம் வந்து துரத்திட்டு போறா. அதுல அந்த பொண்ணை மட்டும் தனியா காட்டுக்குள்ள அனுப்பிச்சிட்டு அந்த பையன் பஸ்லயே போறான். அந்த பையனை கொடூரமா கொலை பண்ணிடுறான். காட்டுக்குள்ள போன பொண்ணை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து காப்பாத்த. நம்ம ஹீரோ பாத்தீங்க கோவில் திருவிழா எல்லாம் சாமி வேஷம் போடுற அவரு அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஊர்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்களை தேடி கண்டுபிடிச்சு அந்த ஊருக்கே வராங்க அந்த கேங். அப்படி அந்த கேங் யாரு, அவங்க ஏன் அந்த பொண்ணையும் அவங்க குழந்தையும் தேடுறாங்க, விமல் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தினாரா, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே எடுத்திருக்காங்க. ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட் என்ன வேணுமோ அதை ரொம்ப நீட்டாவே எடுத்திருக்காங்க. அதை பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. விமல் கிட்ட இருந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. குறிப்பா அவர் அந்த வேஷம் கட்டுற காட்சியெல்லாம் தரமா பண்ணியிருந்தாருன்னே சொல்லலாம். அதுவும் இந்த படம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரியில தான் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சோ அந்த கூத்துலாம் பார்க்கும்போது நம்ம குலசேகரப்பட்டினத்தில் நடக்கிற அந்த திருவிழாவை பார்த்த மாதிரியே இருந்தது. அந்த அளவு ரொம்ப நீட்டா பிரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதை வெப் சீரிஸ்ல வர எமோஷனல் சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பயங்கர சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. குறிப்பா அந்த பகுதியெல்லாம் ரொம்ப அழகாவே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே பரபரப்பான ஒரு மியூசிக்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னாலும் இன்ட்ரெஸ்டிங்கா எழுதி எடுத்திருக்காங்க. வெப் சீரிஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே நம்ம கதைக்குள்ள போயிடுறாங்க. அதுல இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது வெப் சீரிஸ். ஒவ்வொரு எபிசோட் முடியும் போது ஒரு பீக் வைக்கிறாங்க. அதனாலேயே பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அதையும் தாண்டி ஒரு சில போர்ஷன்ஸ் லேக் அடிக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு வெப் சீரிஸா தான் இருக்கு. வெப் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா குரோதமான காட்சிகள் இருக்கு. அதே மாதிரி பல கெட்ட வார்த்தைகள் இருக்க தான் செய்யுது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா நம்ம டிசைட் பண்ணிக்கோ. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.